இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைன் டேபிள் ஃபிங்கர் கால்குலேஷன் மெத்தட்ல பார்க்க போறோம். ஸோ நைன் டேபிள் வந்து ஈஸியா ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 ஃபிங்கர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித்து, நைன்த், 10. ஓகேயா, இதை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு ஃபிங்கரையும் நம்ம ஒவ்வொரு வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப 9 ஒன்னுஸ் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை மட்டும் க்ளோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை மட்டும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த க்ளோஸ் பண்ண ஃபிங்கருக்கு பக்கத்துல எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பாருங்க. ஸோ 9 இருக்கு, சரிங்களா? அப்ப 9 ஒன்னுஸ் 9. அதுக்கடுத்து 9 டூசர் அப்படின்னா செகண்ட் ஃபிங்கரை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ண அந்த ஃபிங்கருக்கு முன்னாடி எத்தனை ஃபிங்கர் இருக்கு, பின்னாடி எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த க்ளோஸ் பண்ண ஃபிங்கருக்கு முன்னாடி 1 இருக்கு, பின்னாடி 8 இருக்கு. ஸோ அப்ப 18. 9 த்ரீசர் அப்படின்னா தேர்ட் ஃபிங்கரை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. அந்த க்ளோஸ் பண்ண ஃபிங்கருக்கு முன்னாடி எத்தனை ஃபிங்கர் இருக்கு, பின்னாடி எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப 27. 9 ஃபோர்சர் அப்படின்னா அந்த ஃபோர்த் ஃபிங்கரை க்ளோஸ் பண்றோம். ஸோ க்ளோஸ் பண்ண ஃபிங்கருக்கு முன்னாடி 3, பின்னாடி 6, 36. அது மாதிரி நீங்க எந்த 9 6ஆர்னா சிக்ஸ்த் விரல க்ளோஸ் பண்ணணும். அப்ப இங்க 5 இருக்கும், இங்க 4 இருக்கும். 9 7ஆர்னா செவன்த் ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணணும். இந்த சைடு 7, இந்த சைடு 3 இருக்கும், 73. இப்போ 9 டென்சர் அப்படின்னா 10th ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணுங்க. இந்த சைடு 9, இந்த சைடு எதுவுமே இல்லை, 0. அப்ப 90. ஸோ இது மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். நீங்களும் கால்குலேட் பண்ணி பாருங்க, கரெக்டா வருதான்னு செக் பண்ணுங்க. தேங்க்யூ.